ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஏப்ரல் 28 முதல் மே 6 வரை பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான ஏப்ரல் 28 திங்கட்கிழமை, பரணி நட்சத்திரம். நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் மேஷராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கார், சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனியும் அங்கேயே சேர்ந்துருக்கார். 9ஆம் வீட்டில் இருக்கிற பாக்யாதிபதி, பாக்யஸ்தானத்தில் நம்ம லக்னாதிபதி செவ்வாயும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. 5ம் 9ம் மிஞ்சு பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், தூய்மையான ஒரு மனநிலை, தெய்வ வழிபாடு, விளையாட்டு, கலைகள், நம்முடைய குழந்தைகள் சார்ந்த குதூகலம், மனமகிழ்ச்சி, கணவன் மனைவி சார்ந்த மனமகிழ்ச்சி, இத்தனைக்கும் ஒரு நல்ல ஆதிக்கம் பெற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வளர்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும், மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் இன்றைக்கி நாள் எளிமையாகவும் இனிமையாகவும் செல்லும். ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். 1 பாதம் மேஷராசி, 3 பாதம் ரிஷபராசி. ரிஷபராசியில் சந்திரன் சூரியனைப் போல செயல்படுகிறார். அதனால் இன்றைக்கு சூரியன் நமக்கு சுக்கிரனை போல செயல்படுறதுனால இன்றைக்கும் மன மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். திருமண வரன் பார்க்குறது, பொது சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மாலை 6:46 வரைக்கும் கிருத்திகை, அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம். மறுநாள் ஏப்ரல் 30 புதன்கிழமை மாலை 4:17 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம். அதனால் இன்றைக்கும் மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். வரன் பார்க்குறதுக்கு, புதிய ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு, கான்ட்ராக்டு, புது நபர்களை சந்திக்கிறதுக்கு, கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துக்கு, வெளிநாடு சார்ந்த தகவல் தொடர்புக்கு, ஆவணங்களை புதுப்பிச்சுக்கிறதுக்கு எல்லாமே நல்ல நாள், சிறப்பு நாளாக இருக்கிறது. அதாவது ஒரு எதிர்பார்த்த மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. மாலை 4:17 மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். ரிஷபராசியில் சந்திரன் செவ்வாய் போல செயல்படுவார். மறுநாள் வியாழக்கிழமை மே 1ஆம் தேதி மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு சந்திரன் போயிடுவார். நமக்கு 8வது ராசி. அந்த 8வது ராசியில் சந்திரன் போனால் தான் உண்மையிலேயே சந்திராஷ்டமன்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த செவ்வாய் கிரகத்தினுடைய பலன் நமக்கும் பாக்யஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்திலிருந்து தர்றாரு. அதனால் நன்மைகள் நடக்கும், சிறப்பாக இருக்கும். புதுவிதமான தொடர்புகள், புதுவிதமான காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு சாதகமாக இருக்கும். மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். மதியம் 1:01 வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரம். ராகு குருனுடைய நட்சத்திரத்தில் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இன்றைக்கும் கலை சார்ந்த நன்மைகள் நல்லாயிருக்கும். குழந்தைகள் வழியில் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை, மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் அத்தனைக்கும் சிறப்பாக இருக்குது. மே 3ஆம் தேதி சனிக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம். அதாவது மதியம் 12:33 வரைக்கும் குருனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 7ஆம் வீட்டில் இருந்து லக்னத்தை பார்த்துட்ருக்காரு. குரு செவ்வாய் போல் பலன் தர்றாரு. அதனால் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல நல்ல திட்டங்கள், செயல் திட்டங்கள், ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறது அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறது, ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது, டீம் ஒர்க்கு, இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மே 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:53 ஆயில்ய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரம். புதன் 5ஆம் வீட்டில், புதனுடைய நட்சத்திரத்திலேயே ரேவதியில் இருக்கார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆசைப்படுறது, புது திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும், தடைகள் ஏற்படுங்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதை
இன்றைக்கி அமைதியாக இருந்துக்கணும், இறை வழிபாட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. மே 5 திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு மக நட்சத்திரம். கடகராசியிலிருந்து சந்திரன் சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். கேது நமக்கு லாபஸ்தானத்தில் சூரியனை போல் பலன் தர்றாரு, குருவை போல் பலன் தர்றார். அதனால் சில நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள், நல்ல செய்திகள் வரும். நம்ம உழைப்பு சார்ந்த விஷயத்துக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நல்ல நாளாக இருக்கிறது. கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை மே 6 பூர நட்சத்திரம் 3:51 தொடங்குகிறது. சந்திரன் சிம்ம ராசியில் 10ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கிரன் நமக்கு சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கார், சனியோட சேர்ந்து இருக்கார். அதனால் இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி, இன்டீரியர் டெக்கரேஷன், ஒரு குதூகலமான சுப நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள், கலை சார்ந்த தொழில்கள், இதுக்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சினிமா துறை அப்படிங்கிறது கலை சார்ந்து தான். சுக்கிரன் சனியோடு சேர்றதுனால இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறதுல 5ஆம் பாவங்கிறதுல விளையாட்டும் இருக்குது, டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட கமிஷன் வகை சம்மந்தப்பட்ட தொழில்களும் இருக்குது. இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். அதே போல் தான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய், நம்ம லக்னாதிபதி, நமக்கு 7ஆம் அதிபதி, இவங்கெல்லாம் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பில் வர்றாங்கன்னு எடுத்துக்கணும். அதே போல் சனி நமக்கு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா அகம் சார்ந்த நன்மைகளை தரும். நம்ம மைண்ட் செட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, கல்வி நல்லாயிருக்கும், கலைகள் சார்ந்த தொழில்கள் நல்லாயிருக்கும், ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும், குலதெய்வ கோயில், பூர்வீக சம்மந்தப்பட்ட கோயில், இது சார்ந்த வழிபாடுகளும் நல்லாயிருக்கும். அப்போ இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாட்கள் நமக்கு ராகு கேது அப்படிங்கிறது 5-11 இருந்தாலும் அது குருவனுடைய நட்சத்திரத்திலும் கேது சூரியனுடைய நட்சத்திரத்திலும் இருக்கிறபடினால ஓரளவுக்கு நமக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போயிடும். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தீங்கு செய்யக்கூடியது. அதனால் இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல ராகு நட்சத்திரமும், 8ஆம் இடத்துலேயும் ராகு நட்சத்திரமும், 12ஆம் இடத்துலேயும் ராகு நட்சத்திரமும் இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் ராகு திசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது அதில் ரொம்பவும் 8-12 தொடர்பு இருந்தால் பிரச்சனையாக இருக்கும். 2-6-10 தொடர்பு, தொழில் சார்ந்த தொடர்பு இருந்ததுன்னா தொழிலுக்கு ஒரு மத்தியம பலனை கொடுக்கும். ஏன்னா 5ல் இருக்கிறனால உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதே நம்ம மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய தொழில்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.